இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும். அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும். இங்க வாங்க பிள்ளைகளா, எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா. உரித்தற்ற காணி மற்றும் தொடர்பாடிவாசிகள் 20 லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள். கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும். சீராக்கினதாகத்துக்கு நாங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களோட பிள்ளைகளும் தொடர்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது. எங்களோட மக்கள் சந்தோஷமாக மக்களுக்கு நல்ல மீண்டும் அதுக்கு வாக்களிக்க கொஞ்சம் நான் எடுக்கிறேன். நான் சேரோட நிற்கிறேன். பழைய நிலைமை வராமல் நான் எடுக்கிறேன். அதுக்கு வாக்களிக்க நாங்கள் இந்த 21ஆம் தேதி நடக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதியை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவதற்காக கோரி நாங்கள் இன்று வவுனியா நகர பகுதிகளில் நான் பிரச்சாரங்களில் தேர்தல் கன்வென்சிங்கில் நான் இறங்கியிருக்கின்றேன். அந்த அடிப்படைகளில் எமது ஜனாதிபதியுடைய சின்னமான கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு புல்லடியிட்டோ அல்லது முதலாம் நம்பர் போட்டோ வாக்கு கோரி தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாங்கள் ஹொரோபத்தான வீதியில் இந்த தினச்சந்தையிலிருந்து நாங்கள் இன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். எமது வேலை திட்டம் கிராமங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு தேசிய நிகழ்வாக செய்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மிகவும் மக்கள் ஆர்வத்துடன் எமது ஜனாதிபதி கேஸ் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய முகபாவனைகள், அவர்களுடைய எங்களை வரவேற்றதிலிருந்து தெரிகின்றது. கூடுதலான இறைவண்ட உதவியோட கூடுதலான பெரும்பான்மை வாக்கோட மீண்டும் இந்த 21ஆம் தேதி நடக்கின்ற தேர்தலில் கூடுதலான வாக்குகளை பெற்று 22ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் ஜனாதிபதியாக அறிவிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றது. அதுதான் எமக்கு ஒரு பொருத்தமான முடிவாக அமையும். ஒவ்வொருவருக்கும் அந்த நாட்டை பொருளாதாரம் பாதித்து இருக்கிற நேரங்கள் பலருக்கு கூறப்பட்டது. இதை சீராக்குவதற்கு வருவதற்கு யாருமே முன் வரவில்லை. ஆனால் எமது ஜனாதிபதி துணிஞ்சு எடுத்தார். அதே போல கடவுளோட உதவியோட நாட்டை முன்னேற்றி இருக்கின்றார். இன்னும் சில என்ற ஒரேடியா மற்ற நாடுகளோட ஒப்பிடைப்படி பொருளாதாரம் தாக்கம் ஏற்பட்ட நாடுகளோட ஒப்பிடையில் எமது வளர்ச்சி வீதம் மிகவும் பாரியளவு. இன்னும் கொஞ்சம் விலைவாசிகள் கூட இருக்கின்றது. அதை குறைப்பதற்கும் இவரே மீண்டும் ஜனாதிபதியாக வந்தால்தான் எமக்கும் எமது மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கே ஒரு சுதீட்சமான ஒரு வாழ்வை தரக்கூடியவராக இவர் இருப்பான்ற அடிப்படையில் அவருக்கு நாங்கள் வாக்கு கோருகின்றோம். அதில் அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கிறது என்பதுதான் நான் இங்கே ජනාධිපති මැතිවරණවලින් අපේ ජනාධිපති ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාට ඡන්ද ඉල්ලලා තමයි දැන් මම බෙලා දෙන්නේ. මේක අපි දැන් මේක ගම්මානවල ඉස්සරම පටන් ගත්තා. ගම්මානවල අපි කරනවා. ඊනොත් අපිට කොහොමද අද සම්පූර්ණම රටේ පුරාම දැන් මේ ප්‍රෝග්‍රෑම් එකක් කරනවා ඉඳලා මම අද නගර වවුනියා නගර බැලලා කියන්නේ මේ අපේ දවල් පොලින් තමයි මෙතන ඡන්ද දෙන්නේ. ඒගොල්ලෝගේ දැන් එවිල්ලා අපේ ජනාධිපතිතුමාගේ ගේස් සිලින්ඩර් එකකට තමයි ඡන්ද ඉල්ලන්නේ. සාමාන්‍ය ජනතාවගෙන් අපි ගන්න පිළිගැනීමයි අපිත් එක්ක දෙන සහයෝගය බලනකොට වැඩිම කියන්නේ 1 වෙනිදා වෙන ඡන්ද වලින් 22 වෙනිදා අපි ගණන් කරනකොට වැඩිම ඡන්ද වලින්
අපේ ජනාධිපතිතුමා ආපහු ජනාධිපතිතුමා වෙයි කියලා දෙයියනි කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වගේම ජනතාවගේ ඇසුරුම තියනවා කියලා තමයි මම මෙතන කියන වෙන්නේ මෙතන. ඔව් අපි දැන් අද තවම මම බැලලා ඉන්නේ ගම්මානවල ගියා අපි මීටින් දානවා ගම්මාන ඉන්න ජනතාව කියන්නේ මේ රට අවුරුදු 3කට ඉස්සෙල්ලා තිබුණ තත්ත්වයේ ඉඳලා මෙච්චර මේම බේරගෙන ආපු ජනාධිපතිතුමා එයා තමයි මෙතන හරි අනිත් ඡන්දවල කොහොම කිව්වොත් අපි මේ ඡන්දවලින් ඉන්න කැන්ඩිඩේට් වලින්ම හොඳම දක්ෂය හොඳම පිටරටවල පිළිගැනීම හොඳම දක්ෂ ඉන්න රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමාගේ ගේ සිලින්ඩර් වලට තමයි ඒගොල්ලෝගේ ඡන්ද දෙනවා කියලාම කියනවා.